Hello. For a short reading, பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன மெசேஜ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு மைண்டில் வந்து ஒரு மெசேஜ் சேனல் ஆகிட்டே இருந்தது. மிஸ்ரி லவ்ஸ் கம்பெனி. Misery Loves Company. Shift your perception. Like நான் சொன்ன அந்த idioms, Misery Loves Company, அதுக்கேற்ற மாதிரி ஏர் கார்டியன், ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். தெரியுதா? ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். உங்களுடைய மைண்ட் செட், நீங்கள் பார்க்குற விதம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. நான் ஏன் அந்த ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா, சில பேர் உங்களில் சில பேர் வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்க இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சேடான பீப்புள், அந்த மாதிரியான பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பீப்புளோட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பர்சன்ஸை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். ஏன்னா அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுடைய பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். அதனால் அந்த மாதிரியான ஒரு திங்கிங், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மேபி அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சரியா? சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. எல்லாமே லிங்க் ஆகுது, பார்த்தீங்களா எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய உங்களுடைய பார்க்குற அந்த ஒரு மைண்ட் செட், அந்த எண்ணம், அது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா மூக்கு இந்த இடத்துல அரிக்குது. ஸோ உங்களை நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னாச்சு, இப்போ நம்ம சோகமாக இருந்தோம்னா அந்த மாதிரி சில பேர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு சரௌண்டட் பீப்புள் கூட நம்ம உட்காரும் போதோ எடுத்துருக்கும் போதோ நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, அவங்களும் அந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மேபி இப்படியும் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்க விருப்பப்படுற மாதிரி இருக்க சில விஷயங்கள். நீங்கள் இந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் மாறணும். உங்களுடைய எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது இருக்கா? உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் இருக்குது. இன்னும் ஒரு கார்டு எடுத்துகிட்டு நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கணும். நான் ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு சிமிலரான ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நீங்கள் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பிளஸ் பண்ணுங்க, பிளஸ். ஹோல்ட் த ஸ்பேஸா, ஹோல்ட் த ஸ்பேஸ். ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வாங்க. சம்மர், பேஸ்க் இன் ஜாய் அண்ட் லைட். சீக்கிரமே நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அதுக்காக சில லாஸ் லைஃப்பில் வரும். சில விஷயங்களில்
ரொம்ப ஒரு சேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் விலகி போகிற மாதிரி இருக்கும். டோட்டலி ஒரு லோன்லியான ஒரு சரவுண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சரௌண்டிங்ஸில் எதுவாக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதால இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கும். சில டைமில் பேசுகிற வார்த்தைலாம் வந்து மாறி மாறி வருது. கொஞ்சம் ஸ்பேஸ் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இன்னும் இதில் ஒரு மெசேஜஸ் பார்த்துட்டு நம்ம ரீடிங் முடிச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் ரீடிங் தான். உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். டோட்டலி சொல்லப்போனால் உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, எந்த விஷயம் என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்திலே நீங்கள் அப்படியே இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய சில பேரோட லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட நீங்கள் உட்காரதோ பேசுவதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பாசிட்டிவான பர்சன்ஸ் கூட பேசுங்க. பாசிட்டிவாக இருங்க. மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நெகட்டிவ் பீப்புளே நீங்கள் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்கக்கிட்ட அந்த மாதிரியான சில விஷயங்களை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய பார்க்குற விதத்தை சேஞ்ச் பண்ணணும். ஒரு நிமிஷம். உங்களுடைய இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளில வர்றது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. சில பேர் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து வர்றது கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ் இருக்கிறதுனால நான் இந்த மேலே இந்த ஒரு ஷர்ட் போட்டு வந்து உட்காந்துட்டேன். படுத்துகிட்டே இருந்தேன். ஜஸ்ட் ஓகே ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணிடலாம்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்துட்டேன். அதனால் அந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன். உங்களுடைய லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலும் புது சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரதான் போகுது. நல்ல விஷயங்கள் வரதான் போகுது உங்கள் லைஃப்பில். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் உங்களை வந்துட்டு அடக்கி வச்சுக்கிறதோ, அதை தாண்டி வெளில வராமல் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதோ, அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ, ஒரு லிமிட்டட் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான விஷயம், ஒரு நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அடக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் லைஃப்பில் வரதான் போகுது. அதனால் நல்ல விஷயங்களை இக்னோர் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய யோசிக்கிற விதத்தை எடுத்துகிட்டு போகிறது ஸ்டாப். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். யாருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு தெரியல. கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். டேக் கேர். குட் நைட்.